என்ன முதலாளி, கடையெல்லாம் வச்சுட்டேன். ஏதோ உன் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள்லாம் சும்மா தான் இருக்கோம். ஒரு சின்ன வேலை போட்டு கொடுத்தேன்னா நாங்களும் பொழைச்சிக்குவோம்ல. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள என்ன முதலாளி தொழிலாளின்னு இருக்கு. இனிமேல் நீங்களாம் இங்கே தான் ஒர்க் பண்ண போறீங்க, ஓகேவா? ஓகேண்ணா. இப்படி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி ஐடியா வந்துச்சு? சூப்பர். ஏய், என்னடா சொல்ற? முன்னாடிலாம் சைக்கிள் வச்சிருந்தவன் 2 வீலர் வாங்கிட்டு இருந்தான். இப்போல்லாம் நடந்து போறவன் ஸ்ட்ரைட்டாவே 2 வீலர் வாங்கிடுறான். அந்த அளவுக்கு டிமாண்ட் ஆகி போச்சு. டேய், ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நம்பி தான் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம். எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு கஸ்டமரை பிடிக்கிறோமோ அவ்வளவுக்கு நமக்கு லாபம். உங்களுக்கு என்ன கமிஷனோ அதை நான் கொடுத்துறேன், ஓகேவா? சொல்லிட்டல, இனிமே பாரு. சரிடா, நீங்க போய் டிஃபன் சாப்பிடுங்க. ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். ஏய், என்னங்க நீங்க அத்தை இருக்காங்களே, சும்மா இருக்க முடியாது. என்ன இந்து, சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம் தான். நமக்கு கல்யாணம் ஆன அன்னைக்கு இருந்த சந்தோஷத்தை விட இன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க நிச்சயமா பெரிய ஆளா வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏய், எதுக்குமே லாயக்கு இல்லாதவன்னு அவங்க வீட்டு ஆளுங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் மூக்கு மேல வரல வைக்கிற மாதிரி நீ நடந்துக்கணும். அம்மா, இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லம்மா. சரி, நீங்க டிஃபன் சாப்பிட்டு கிளம்புங்க. சரிப்பா. ஏங்க, நீங்களும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். இல்லை இந்து, இன்னைக்கு முதல் நாள். அட்லீஸ்ட் 4 கஸ்டமருக்காவது ஃபோன் பண்ணி 2 வண்டியாவது விற்றா தான் எனக்கு திருப்தியா இருக்கும். நீ கிளம்பு. சரி. திவ்யா, உன் இங்கிலீஷ் நோட்டெல்லாம் எடுத்து உள்ள வச்சிட்டியா? இதோ இங்க இருக்கு பார், எடுத்து வைக்கிற இருமா. ஐடி கார்டு போட்டாச்சா? நீ? பிரியா, என் வாலெட் எங்க? நான் எடுக்கலங்க, கபோர்ட்ல தான் இருக்கும். உன்னோட ஐடி கார்டை போட்டுட்டியா? போடு போடு, டைம் ஆயிடுச்சு, போட்டுக்கோ. என் வாலெட் அங்க இல்ல. டைனிங் டேபிள்ல பாருங்களேன். வா. அங்கேயும் இல்ல பிரியா. எனக்கு தெரியாதுங்க, ஏற்கனவே உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. வாங்க சீக்கிரம் வா திவ்யா. எங்க இருக்க தெரியலன்னா இப்படி போய் நல்லா தேடி பாருங்க. சாப்பிடுங்க, இன்னும் முடிக்கலையா? ஐயோ பிரியா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், என் வாலெட் இல்ல. எனக்கு தெரியாதுங்க, நானே அவசரத்துல இருக்கேன். இப்ப வந்து என்கிட்ட. நானும் அவசரத்துல இருக்கேன், எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சு. என் வாலெட் எங்க? சரி, நானே பாக்குறேன். நான் வரதுக்குள்ள 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். என்ன? சீக்கிரமா, சீக்கிரம். எல்லாத்துக்கும் ஹலோ, சொல்லுங்க. டோன்ட் வரி, நான் வந்துட்டு இருக்கேன். கண்ட்ரோல் ரூம்ல யார் டியூட்டில இருக்காங்க? நான் வந்து பாத்துக்கிறேன். ஓகே. பிரியா, என்னாச்சு? இந்தாங்க. எங்க இருந்தது? குழந்தைங்க ரூம்ல இருந்துச்சு. குழந்தைங்க ரூம்லயா? சீக்கிரம் கிளம்புங்க, கிளம்புங்க. வா வா வா. தீபக், இங்க வா. என் வாலெட் ஏன் எடுத்த? கேக்குறேன்ல, என் வாலெட் ஏன் எடுத்த? ஏங்க, குழந்தைங்க ரூம்ல இருந்ததுன்னு தான் சொன்னேன். அவன் தான் எடுத்தான்னு எப்படி சொல்றீங்க? என் பொண்ணுக்கு அந்த பழக்கம் எல்லாம் கிடையாது. இவன் தான் எடுத்திருப்பான். ஏன்டா என் வாலெட் எடுத்த? அப்பா, நான் தான் எடுத்தேன். என்ன பண்றீங்க? குழந்தை மேல கை வச்சுட்டு. குழந்தை திட்டது கூட கிடையாது, கை நீட்டுறீங்க. என்னாச்சு உங்களுக்கு? என் மேல இருக்க கோவத்தை குழந்தைங்க மேல காமிக்காதீங்க. வேற வழி இல்ல எனக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த வீட்டுல நீ தான் உருவாக்கி இருக்க. எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட ஸ்டூபிட் சென்டிமெண்ட்ஸ். புதுசா வர பழக்கங்கள் இதெல்லாம். இந்த வீட்டுல எனக்கு நிம்மதியே இல்லாம பண்ணிட்டேன்.
ஆ வண்டி ரெடியாக இருக்குது சார். நீங்கள் ட்ரையல் பார்த்தீங்களா அதே வண்டி தான். நாங்களே பண்ணிவிடுவோம் சார். என்கிட்ட டெலிவரி பாய்ஸ்லாம் இருக்காங்க. நீங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள், நாங்களே டெலிவரி பண்ணிடுறோம். ஒரு நிமிஷம். சொல்லுங்கள் சார். நம்பர் 19 பாளையக்காரன் 4th கிராஸ் ஸ்ட்ரீட், கோடம்பாக்கம், சென்னை 24. ஓகே சார். இன்னும் 1 ஹவருக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு வண்டி வந்துடும். மச்சான் இதில் அட்ரஸ் இருக்கு. கஸ்டமர்கிட்ட இதில் கையெழுத்து வாங்கிக்க. சரி. ஜெனி வண்டி எடுங்க. விஷ்வா கதிரியும் செல்வாவும் சைதாப்பட்டிக்கு அனுப்பி வண்டி எடுத்துட்டு வர சொல்லு. நீ அடையாருக்கு போய் அந்த பல்சர் எடுத்துட்டு வா. ஓகே சீக்கிரம் போ. டேய் சொல்லு மச்சான். யாராவது வராங்களான்னு பார்த்துக்க. பார்த்துக்கிறேன். டேய் யாராவது வந்தாங்களா? இல்லைடா. இதை பாரு, இது ஒரிஜினல் ப்ரௌன் சுகர். இதை கொண்டு போய் ஒழுங்காக டெலிவரி பண்ணால் 2 லட்ச ரூபா லம்பாக கிடைக்கும். ஆமாம், இது எப்படி எடுத்துகிட்டு போகிற? ஹேண்ட்பேக் இருக்குல்ல, அது எடுத்துகிட்டு போகிறேன். போடா முட்டா போயில போ. இப்போ போ, எவன் பிடிக்கிறான்னு பார்த்துருவோம். டேய் வழியில் எங்கேயோ மாட்டிக்கிட்டுனா? அதெல்லாம் மாட்ட மாட்டேன். நீ எவ்வளோ ஐடியா கொடுத்துருக்க, அது ஏதாவது ஒன்று சொல்லி தப்பிச்சுக்குவேன். நீ போ, பார்த்து போ. சரிடா. நீங்க மிஸ்ஸஸ் கௌஷிகா? நீங்க யாரு? நான் யாரா இருந்தா உங்களுக்கு என்னம்மா? உங்க பையன் என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்னு தெரியுமா? ஸ்கூல் வேனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த என் பையனை ஸ்லேட்டால அடிச்சு மண்டையை உடைச்சிருக்கான். நீங்க தெரியாம வீடு மாதிரி வந்திருப்பீங்க. ஏன் பையன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா. தீபக் உங்க பையன் தானம்மா? ஆமா. அவன் தான் அடிச்சது. கூப்பிடுங்க அவனை. கூப்பிட்டு கேளுங்கம்மா அவன் அடிச்சானா இல்லையான்னு. தீபக், தீபக், தீபக். அம்மா என்னம்மா? இங்க வா, சீக்கிரம் வா. ஸ்கூல்ல இன்னைக்கு யாரையாவது அடிச்சியா? ஏமா இப்படியா கேட்பாங்க? 2 தடுத்துடுங்க. நான் தான் கேட்டுட்டு இருக்கேன்ல. ஏய் சொல்லு. அம்மா என் பென்சில் எடுத்துட்டாம்மா. நீ அடிச்சியா இல்லையா அதை சொல்லு. இவன் பென்சில் எங்கேயோ தொலைச்சிட்டு என் பையன் தான் எடுத்தான்னு சொல்லி அவன் மண்டையை போட்டு உடைச்சிருக்கான். ஆமாம்மா, இவன் அடிச்சாம்மா. போதுமா? என் பையன் ஒன்றும் பண்ண மாட்டான்னு சொன்னீங்க. இப்ப என்னமா சொல்றீங்க நீங்க? சாரிமா. என்னதுங்க சாரி? சாரி சொன்னா எல்லாம் முடிஞ்சு போயிடுமா? இல்ல, அவன் தெரியாம பண்ணிருப்பான். நான் கண்டிச்சு வைக்கிறேன். கண்டிச்சு வைக்கிறேன்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டீங்க. அடிச்சது எங்க தெரியுமா? கண்ணு கிட்ட. இப்போ ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிட்டு தான் வரேன். டாக்டர் என்ன சொன்னாரு தெரியுமா? கொஞ்சம் கீழே பட்டிருந்தா கூட கண்ணு போயிருக்குமா. நான் ஆஸ்பத்திரி செலவுக்கு பணம் கொடுத்துறேம்மா. என்ன பணம் கொடுக்குறீங்களா? போலீஸ்காரங்கன்னா என்ன வேணா பண்ணுவீங்களா? நாங்க வந்து கேட்டா பணம் கொடுக்குறேன்னு சொல்லி சமாளிக்கிறீங்களா? என்ன விளையாடுறீங்களா? பணத்தை கொடுத்துட்டா என் புள்ள கண்ணு வந்துருமா? போலீஸ்காரன் புள்ளனா பொறுக்கி தானே பண்ணலாமா? என்ன பண்ண சொல்றீங்கம்மா ப்ளீஸ்? இதை நான் சும்மா விட மாட்டேன். ஐயோ இல்லம்மா, நீங்க கொஞ்சம் ஸ்கூல்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண தான் போறேன். ஐயோ அவசரப்படாதீங்க, சொன்னா கேளுங்க. என்ன தீபக் பண்ணி வச்சிருக்க?
அன்னைக்கு நீ சொன்னேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உன்னோட வற்புறுத்தல் தாங்க முடியாம தான் இவனை தத்தெடுக்க சம்மதிச்சேன். இன்னைக்கு பாரு என்ன ஒரு காரியம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த குழந்தை மேல எந்த தப்பும் இல்ல. நாளைக்கு இவனுக்காக நான் ஸ்கூலுக்கு போய் கை கட்டி நிக்கணுமா, தலை குனியணுமா? இவனை கூட்டிட்டு போய் எங்க கூட்டிட்டு வந்து அங்கே கூட்டிட்டு போய் விட்டுட்டு போ. என்னங்க குழந்தை ஏதோ குழந்தை சொல்லிட்டு இருக்கேன். இவளும் குழந்தை தானே. இது வரைக்கும் இவளை பத்தி யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா, இல்ல வீடு தேடி வந்து திட்டிட்டு போயிருக்காங்களா? நாளைக்கு இவனோட சேர்ந்து இவனும் இப்படி ஆயிட்டானா? அப்படி ஒண்ணும் நடக்காது. நடக்கும். எங்க இருந்து வந்திருக்கானு தெரியாது. என்ன சொல்றீங்க நீங்க? பேசாத. ஏற்கனவே இவனால உனக்கு எனக்கும் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு. நிம்மதியாவே இருக்க முடியல. நம்ம பழையபடி சந்தோஷமா இருக்கணும்னா இவன் எங்க இருந்து வந்தானோ அங்கே கொண்டு போய் விட்டுட்டு வா. தொலைச்சிட்டு வா இவனை. என்ன சொல்றீங்க நீங்க? விட்டுட்டு வா. நான் விட்டுட்டு வா. விட்டுட்டு வா. விட்டுட்டு வா. விட்டுட்டு வா. விட்டுட்டு வா. என்ன இப்படி எல்லாரும் வெளியில உட்காந்து? என்னாச்சு? என்னாச்சு பிரியா? என்னாச்சு பிரியா? அப்பா தீபக்க வீட்டை விட்டு வெளியே அனுப்ப சொல்லிட்டாங்க. என்ன பிரியா? ஏன் என்னாச்சு? நீ சொன்னேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உன்னோட வற்புறுத்தல் தாங்க முடியாம தான் இவனை தத்தெடுக்க சம்மதிச்சேன். நாளைக்கு இவனோட சேர்ந்து இவனும் இப்படி ஆயிட்டானா? அப்படி ஒண்ணும் நடக்காது. நடக்கும். எங்க இருந்து வந்திருக்கானு தெரியாது. என்ன சொல்றீங்க நீங்க? பேசாத. நம்ம பழையபடி சந்தோஷமா இருக்கணும்னா இவன் எங்க இருந்து வந்தானோ அங்கே கொண்டு போய் விட்டுட்டு வா. தொலைச்சிட்டு வா இவனை. கௌஷிக்குங்க உள்ள இருக்காரு. ரேகா, நீங்க அவர்கிட்ட இத பத்தி பேசுறீங்களா? நீங்க சொன்னா ஒருவேளை கேட்பாரு. ப்ளீஸ். சரி, நான் பேசி பார்க்கறேன். மிஸ்டர் கௌஷிக், தீபக்கை ஏன் வீட்டை விட்டு வெளியே போக சொன்னீங்க? ஏய், அது உனக்கு தேவையில்லாத விஷயம். என்ன தேவையில்லாத விஷயம்? சின்ன பிள்ளைங்கன்னா தப்பு பண்ணத்தான் செய்வாங்க, கம்ப்ளைண்ட் வரத்தான் வரும். அதுக்காக உடனே நீ கிரிமினல் ஆயிடுவேன்னு சொல்லிட வேண்டியதா? அப்ப நீங்க என்னவா? என்ன, என் பொண்ணு நல்லா தான் இருக்கா, சமத்தா இருக்காளே அப்படிங்குவீங்களா? அது அவளோட குணம். அம்மாவோட குணம். பிரியாவோட குணம் இருக்கு, அதனால அவ நல்லவளா இருக்கா. தீபக்கு ஓன் குணம் இருக்கு. இங்க பாரு, தீபக்கு இந்த வீட்டில தான் இருப்பான். அவனை வெளியே அனுப்புறதுக்கு நீ ட்ரை பண்ணேன்னா நான் வாயை திறக்க வேண்டியிருக்கும். அப்புறம் இந்த குடும்பம்னு ஒரு கோட்டை கட்டி வச்சிருக்கியே, அது சுக்கு நூறு ஆயிடும். புரியுதா? தீபக் உன்னோட மகன் இங்கதான் இருப்பான், இருக்கணும்.
பகைவர்